வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய காணொளியில் எதை பற்றி பார்க்க போகின்றோம் என்று சொன்னால், அன்றைக்கு ஒரு காணொளியை போட்டிருந்தேன். தமிழக வெற்றி கழகத்தின் முதன்மை வாடகை வாயனாக இப்பொழுது ஒருவன் செயற்படுகின்றான் என்று சொல்லி அவனை பற்றி தான் மீண்டும் ஒரு காணொளி. நேற்றைக்கு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கள், சாட்டை வலையொலியில் அண்ணன் சாட்டை துரைமுருகனும் அவரின் நண்பரும் இருந்து ஒரு காணொளி போட்டனர். இந்த 100 நாள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்து 100 நாள் கடந்து விட்டது. இந்த 100 நாளில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி ஒரு காணொளி போட்டனர். அந்த முழு நீள காணொளியில் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்பதுதான் இங்கே ஹைலைட். அங்கே பக்கத்தில் இருப்பவர் வாசிக்கின்றார், செய்தி வாசிப்பது போல் அது காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. தொலைக்காட்சியில் சாட்டை வலையொலியில் செய்தி வாசிப்பது போல் அந்த செய்தி வாசிப்புக்கு அங்கே இருக்கும் நபர், கோட்டு சூட்டு போட்டுக்கின்ற ஒரு நபர் இருக்கின்றார். அவருக்கு பின்னால் அவரின் புகைப்படம் ஒன்று தொங்க விட்டப்பட்டிருக்கின்றது. அந்த நபர் இருந்து கொடுக்கும் ரியாக்ஷன் தான் இந்த காணொளியின் முக்கிய அம்சம். ஒவ்வொரு செய்திக்கும் அவர் கொடுக்கும் ரியாக்ஷன்களை பார்த்த பின்பு இந்த தாவேக்கா அணில் குஞ்சுகளுக்கும், தாவேக்கா வாடகை வாய்களுக்கும், தாவேக்காவினருக்கும், ரூட் மாஃபியாவினருக்கும் அனைவருக்கும் அடியில் நெருப்பை பற்ற வைத்தது போல் பற்றி விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். நேற்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கத்தல் கூச்சல் குப்பாடுகள் போய்கொண்டே இருக்கின்றது. ஃபேக் ஐடியலிலிருந்து சாட்டையை அங்கே பிடிக்க போகின்றனர், இங்கே பிடிக்க போகின்றனர் என்று சொல்லி தகவல்கள் பகிரும் அளவுக்கு போச்சல் போய்கொண்டிருக்கின்றன என்றால் பாருங்களேன். இன்றைக்கு திகதிக்கு நீங்கள் வலையொலியோ எக்ஸ் தளமோ எந்த சமூக வலைத்தளமோ எடுத்துக்கொண்டு போனால் முக்கிய பேசு பொருளாக இருப்பது சாட்டை தான். ஒன்றில் சாட்டையை பிடியுங்கள், சாட்டையை பிடித்து உள்ளே போடுங்கள், அல்லது அவனை அடியுங்கள், அவனை குத்துங்கள் என்று சொல்லி கதறும் தாவைக்காவினரின் காணொலிகளை தான் பார்க்க முடிகின்றது. நீங்கள் இதை இப்படியே கட் பண்ணி விட்டு இந்த தேர்தல் நேரத்தில் போனால் சாட்டை போட்ட காணொலிகளை எடுத்து பாருங்கள். அந்த காணொலிகளுக்கு இவர்கள் கொடுத்த வியாக்கியானங்களையும் பாருங்கள். சாட்டையால் தான் தமிழக வெற்றி கழகம் வென்றது, சாட்டை காணொலிகளாக போட்டு தான் தமிழக வெற்றி கழகத்தை வெற்றியடைய வைத்தார் என்று சொல்லி, இதனால் தான் நாம் தமிழர் கட்சி விழுந்தது என்று சொல்லி இந்த வாடகை வகைகள் எல்லாம் ஒரு கருத்து உருவாக்கத்தை உண்டு பண்ணியது. அப்பொழுதெல்லாம் நீங்கள் மகிழ்ந்து தானே இருந்தீர்கள், சாட்டை உங்களுடைய ஆள் போல் தானே சொன்னீர்கள், எங்களுக்காக தான் சாட்டை வேலை செய்கின்றார் என்று சொல்லி. இந்த தமிழ் தேசியத்தில் இருக்கும் சில வாடகை வாய்கள் கூட போலி தமிழ் தேசியவாதிகள் என்று தான் சொல்லணும். அவர்கள் கூட இன்று வரைக்கும் சொல்வது சாட்டையால் தான் நாம் தமிழர் கட்சி தோத்தது, சாட்டையால் தான் தமிழக வெற்றி கழகம் வென்றன்னு சொல்லி. இப்போ என்ன சொல்ல போகின்றனர்? சாட்டை அடிக்கும் அடி, இந்த 100 நாளில் சாட்டை அடிக்கும் அடியினால் தாவேக்காவினர் கலக்கத்தில் இருக்கின்றனர் தான் சொல்ல வேணும். அந்த கலக்கத்தின் வெளிப்பாடு தான் இப்பொழுது வலையொலியில் பிரபலமாக இருக்கும். அது சினிமா சம்பந்தமாகவோ அரசியல் சம்பந்தமாகவோ எந்த டொபிக்கை பேசக்கூடிய வலையொலியாக இருந்தாலும் அவர்களை வாடகைக்கு வாங்கி, அவர்களின் வாய்களை வாடகைக்கு வாங்கி தங்களுக்கு இசைவாக பேச சொல்லி இந்த தாவேக்காவும் அதை இயக்கும் ரூட் மாஃபியாவும் பணங்களை அள்ளி கொட்டி அவர்களை வேண்டுறது அது கண்கூட காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த பண்டா போன்றவர்கள், பிரசாந்த் போன்ற வாய்கள் எல்லாம் சினிமாவைத்தான் முக்கியமாக பேசும். அதுதான் அவர்களின் சேனலின் நோக்கமே. அதற்காகத்தான் அவர்களின் வலையொலிகளை ஆரம்பிக்கப்பட்டது. சினிமா 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 அங்கொன்றும் இங்கொன்றுமாக சமூகத்தில் நடக்கும் முக்கிய சம்பவங்களை இடையில் பேசும். இந்த பண்டாவாயோ அந்த நாரல்வாய் புளு சட்டை மாறனோ இடையில் பேசுவார்கள். இப்போ ஒரு முக்கியமான சம்பவம் நடந்து விட்டால் அதற்கு ஒரு கருத்து கூறுவார்கள். சரி, அந்த நாட்டின் குடிமகனாக கருத்து சொல்லும் உரிமை அனைவருக்கும் இருக்கு, கருத்தை நீ சொல்லிவிட்டு போவென்று கடந்து சென்றுவிடலாம். ஆனால் இப்பொழுது பார்த்தால் இந்த பண்டா எல்லாம் முழு நேரமாக அரசியல் பேசும் ஒரு வலையொலியாக மாறிவிட்டது. அவர்களுக்கு சினிமாவில் தீனி இல்லை. அஜித்துடன் சண்டை பிடிப்பதற்கு விஜயின் மாஃபியா குரூப்பு இனி தங்க மோதிரம் போடாது, தங்க காசு தராது. ஆகவே நீ அரசியல் பேசு, அதற்கு தங்க காசு தருகின்றோம் என்றவுடன் நாக்கை தொங்க போட்டுவிட்டு இப்பொழுது அரசியல் பேசுகின்றான் இந்த பண்டாவாயன். அவனின் காணொளி ஒரு சிறுதுண்டை அண்ணன் சீமானை வெச்சு செஞ்சது, அண்ணன் சீமானுக்கு முட்டையா தந்தது, சாட்டையை 11 மணிக்கு சேனல் மூட வைத்தது, இடும்பாவனத்தை டப்பாசிக் தூக்க வைத்தது,
அங்க இருக்கிற ஒரு பயலுக்கும் டெபாசிட் கிடைக்காம இருந்தது. அண்ணன் சீமானை நீங்களாம் லூசு பயலுகடா அப்படின்னு மக்களையே திட்ட வைத்தது. அண்ணன் சீமான போடுகின்றேன் பாருங்கள். இந்த அண்ணன் சாட்டையின் காணொளிக்கு எதிர்காணொளி போடுகின்றேன் என்று சொல்லி இந்த 100 நாளில் நடந்த நன்மைகள் இந்த என்ன இழிவாக பேசுவதற்கு பல சேனல்கள் இருக்குமாம். அதை அண்ணன் சாட்டை துறைமுகனே நக்கல் பண்ணி காட்டுறான்னு சொல்லி அவன் தான் ட்ரோல் ஆகி போகின்றான் எப்பவுமே. சரி, அரசியல் பேசத்தான் பல வேலையொலியில் இருக்கிற நீ சினிமாக்காரன், நீ ஏன் வேலையொலியில் அரசியல் பேசுகிறாய் என்று கேட்டால் இவன் சொல்லுவானா? பதில் சொல்ல மாட்டான். காசு வாங்கி விட்டேன் அதனால் பேசுகின்றேன் என்று சொல்ல மாட்டான். ஆகவே அந்த தோணியில் அவன் அந்த வலையொலியில் இப்பொழுது 100 நாளில் விஜய் செய்த நன்மைகளாம் என்று சொல்லி அவன் அடக்கி கொண்டு வருவதில் ஒரு கட்டத்தில் சொல்லுன்றான். அண்ணன் சீமானை முட்டையாக வாங்க வைத்தது, இடம்பவனங்காத்தியை டிபாசிட் வாங்காமல் விட்டது, சாட்டை வலையொலியை 11 மணிக்கு அணைக்க வைத்தது, இவர்கள் ஒரு பைத்தியக்காரர்கள் என்று மக்களை சொல்ல வைத்ததாம். எந்த மக்கள் சொல்ல நாம் தமிழர் கட்சியை பைத்தியக்காரர்கள் என்று? உங்களிடம் காசு வாங்கிட்டு ரூட் மாஃபியாவில் இயங்கும் ஒரு 1000 எக்ஸ்தல குரூப் என்று சொல்லுங்களேன், அவர்கள் தான் மக்கள். அப்போ இந்த 20 லட்சம் மக்களும் யார்? அவர்கள் எல்லாரும் பைத்தியக்காரர்களா? மிஸ்டர் பண்டா பதில் சொல்லுங்கள். அண்ணன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் கடந்த தேர்தலில் போட்ட 20 லட்சம் மக்களும், தமிழ்நாட்டு மக்களும், உண்மையான தமிழை நேசிக்கும் மக்களும், தமிழ் தேசியத்தை நேசிக்கும் மக்களும் உங்களுக்கு பைத்தியக்காரர்களா என்ற கேள்விக்கு இந்த பண்டா பதில் சொல்ல வேண்டும். 20 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்தி இருக்கின்றனர். நீங்கள் தாவேக்காவுக்கு சரி 1 கோடி மக்கள் வாக்கு போட்டிருக்கலாம், ஆனாலும் உங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை, உங்களால் ஆட்சி அமைக்க முடியவில்லை. நீங்கள் யாரை எதிரி என்று கட்டமைத்து அரசியலுக்குள் வந்தீர்களோ, அவர்களுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி என்று சொல்லி வந்தீர்களோ, அவர்களின் தயவில் தான் உங்களால் ஆட்சி அமைக்க முடிந்தது என்பதுதானே உண்மை. அப்போ மக்கள் உங்களையும் கொமடி பீஸாகத்தானே ஒரு சார் மக்கள் பார்த்திருக்கின்றனர். அதனால் தான் உங்களுக்கு வாக்கு தரவில்லை என்பதையும் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா? இந்த 20 லட்சம் மக்களும் உங்களுக்கு பைத்தியக்காரர்களாக தெரிகின்றனர் என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்தது முட்டையாக வாங்கினார்கள், டெபாசிட் வாங்கவில்லை. இதெல்லாம் விஜய் தான் நடந்ததா? இதற்கு முதல் நடக்கவில்லையா? இந்த 16 ஆண்டு அண்ணனின் அரசியல் பயணத்தில் நீங்கள் ஒன்றை வைத்து தானே இன்று வரைக்கும் ஓட்டிக்கொண்டிருக்கின்றீர்கள். அது திமுகவோ அதிமுகவோ இப்பொழுது தாவேகாவோ. ஒரு டெபாசிட் வாங்க தகுதி இல்லாத கட்சி, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத கட்சி என்று சொல்லித்தான் நீங்கள் நக்கல் அடித்து அரசியல் செய்கின்றீர்கள். அதுதான் உங்களின் நாகரிக அரசியல். அரசியலில் வெல்வதும் தோற்பதும் சகஜம். போட்டியிடும் எல்லா கட்சியும் முதலமைச்சர் ஆகுவதில்லை. அங்கே போட்டியிடுபவர்களுக்கு மக்களின் பேராதரவு இருந்தால் அவர் முதலமைச்சர் ஆகின்றார். பேராதரவு இல்லவர் மற்ற கட்சிகளின் கால்களில் விழுந்து கதறி அடித்து அவர்களின் ஆதரவை வாங்கி முதலமைச்சர் ஆகின்றார். அப்படிதான் நடந்திருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சியை டெபாசிட் வாங்காமலோ முட்டையாக ஆக்கியதோ தாவேகா கட்சி இல்லை. இதற்கு முதல் நடந்த தேர்தலிலும் இது நடந்துள்ளது. இது புதிதல்ல. அதை தூக்கி அது விஜயின் சாதனை, தாவேகாவின் சாதனை என்று சொல்லும் இந்த பண்டாவாயனை எப்படி சொல்லுகிறது? இதே நாம் தமிழர் கட்சி முட்டையாக வாங்கி கொண்டிருக்கும் பொழுது, டெபாசிட்டுகளை இழந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் நாம் தமிழர் கட்சியில் மேடையில் ஏறி பேசிய வாய் தான் இந்த பண்டாவாய். இங்கே எங்களுக்கு வாக்கு முக்கியமல்ல, வெற்றி முக்கியமல்ல, கொள்கையும் கோட்பாடும் தான் முக்கியம், நாங்கள் கொள்கை பிடிப்புடன் நிற்கின்றோம் என்று ஒரு நாள் வெல்லுவோம் என்று சொல்லி பேசிய இந்த நாரல் வாய் தான் இந்த பண்டாவாய். அன்றைக்கு உனக்கு தமிழ் தேசியர்களின் ஆதரவும் அவர்களின் பணங்களும் தேவைப்பட்டது. இன்றைக்கு உனக்கு சும்மா ஒரு காணொளி போட்டாலே லட்சத்தில் அள்ளித்தர ஆக்கள் இருப்பதனால் வாய்க்கு வந்ததை பேசி கொண்டிருக்கின்றாய். உன்னை அன்றைக்கு அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அவர் சொன்ன செய்தான், இவன் தான் நம்பர் 1 பெய்டு ரிவ்யூயர் என்று. அதிலிருந்தே உனது உண்மையான நிறம் மக்களுக்கு விளங்கி இருக்கும். நீ காசு வேண்டிவிட்டு தான் திரைப்படங்களை ரிவ்யூ செய்யும் ஒரு நபர் என்று காசு வேண்டிவிட்டு அரசியல் பேசும் ஒரு நபர். நீதான் முதன்மை வாடகை வாயன் என்று நான் சொன்னதில் எந்த விதமான கருத்து பிழையும் இல்லை என்பது எனது கருத்து. மீண்டும் நிறுவுகின்றேன், நீ ஒரு முதன்மை வாடகை வாயன். நீ சொல்வதை மக்கள் நம்ப போவதில்லை. நீ ஒரு காணொளி போடுவாய், அந்த காணொளியின் ஸ்கிரிப்டை ரூட் மாஃபியா எழுதி தரும்.
அந்த ஸ்கிரிப்ட் படி நீ காணொளி போட்டதும் அவர்களுக்கு சொல்லுவாய். அவர்கள் வந்து இந்த தாங்கள் கட்டமைத்து வைத்திருக்கும் இந்த ஐடி விங்கில் இருக்கும் ஒரு 10,000 ஐடி ஃபேக் ஐடியில் இருந்து வந்து உடனே லைக் செய்வார்கள், உடனே ஸ்கேர் செய்வார்கள், உடனேயே கருத்துக்களையும் அந்த காணொலிக்கு எழுதுவார்கள். ஆஹா ஓஹோ என்று சொல்லி இதை பார்க்கும் மக்கள் என்ன நினைப்பார்கள், இந்த மக்கள் உண்மையை போல் தான் இருக்கின்றது, இவ்வளவு பேர் ஆதரவு தெரிவிக்கின்றனர் என்றால் இந்த கருத்தில் ஏதோ இருக்கின்றதான் என்று சொல்லி எதுவும் அறியாத மக்களும் வந்து அங்கே கருத்தை எழுதுவார்கள், நினைப்பார்களோ இது உண்மை போல் தான் இருக்கின்றது சொல்லி. இப்படி ஒரு கருத்துருவாக்கத்தை நீங்கள் உருவாக்குவது வந்து எங்களுக்கு தெரியும். பாமர மக்கள் அறியாமல் அதை பின்தொடரலாம், நினைக்கலாம் உண்மை என்று சொல்லி. ஆனால் அங்கே நடந்தது உண்மை இல்லை. மன்னனுக்கு புகழ் பாடி கொண்டிருந்தால் மன்னன் என்ன நினைப்பான், ஓம் நான் செய்வதெல்லாம் சரி போல் தான் இருக்கின்றது, இங்கே புலவர்கள் எல்லாம் என்னை புகழ் பாடி கொண்டிருக்கின்றனர் என்று. ஆனால் உண்மையில் நடப்பது என்ன என்று சொல்லி மன்னனுக்கு யாரும் சொல்வதில்லை. அதுதான் தமிழ்நாட்டில் இப்பொழுது நடக்கின்றது. நீங்கள் எதிர்க்கட்சி என்று சொன்னால் மன்னன் முதலமைச்சன் செய்யும் தவறுகளை, மக்களுக்கு ஏற்படும் தீங்குகளை சுட்டி காட்ட வேண்டும். அதைத்தான் எதிர்க்கட்சியாக நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த 100 நாளில் நீங்கள் பாருங்கள், தாவேகா அரசோ தாவேகா கட்சியினரோ யாருக்கு எதிராக போராட்டங்களையும் யாருக்கு எதிராக கருத்துக்களையும் வைத்துக் கொண்டு இந்த சட்டமன்றத்துக்குள் தான், இந்த சட்ட பேரவைக்குள் தான் திமுக என்ற ஒரு கட்சிக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கின்றது தாவேகா. வெளியில் தமிழ்நாட்டுக்குள் யார் உங்களை எதிர்த்து அரசியல் செய்வது, உங்களுக்கு எதிராக நீதிமன்றம் செல்வது யார், உங்களுக்கு எதிரான நீங்கள் போடும் திட்டங்களை தடுத்து நிறுத்துவது யார், இது மக்களுக்கு உகந்ததல்ல, இது இவர்கள் தங்களின் லாபத்துக்காக செய்கின்றனர் என்றெல்லாம் சொல்லி உங்களுக்கு ஒரு டஃப் கொடுத்து கொண்டிருக்கும் கட்சி யார்? இந்த முட்டையாக வாங்கிய கட்சி தான். அதுதானே பொறுக்க முடியாமல் உங்கள் வாடகை வாய்கள் அனைத்தும் இந்த 100 நாளில் நீங்கள் எந்த கட்சியை எதிர்த்து காணொளி போட்டீர்கள், எந்த கட்சியை எதிர்த்து நீங்கள் கருத்துக்களை போட்டீர்கள் என்று எண்ணி பார்த்தாலே தெரியும் இங்கே எதிர்கட்சி யார் என்று சொல்லி. ஒன்றுமில்லாத இந்த முட்டையாக வாங்கிய கட்சி, ஓரத்தில் உட்கார வைத்து விட்டோம் என்று சொல்லப்படும் கட்சிக்கு எதிராக ஏன் இத்தனை காணொளிகள், ஏன் இத்தனை விமர்சனங்கள், ஏன் இத்தனை கதறல்கள் என்று இந்த பண்டாவாயன் சொல்ல வேண்டும். ஒன்றுமில்லாத கட்சி தானே, அவன் கிடக்கிறான் ஒரு மூலையில் கத்திவிட்டு. எப்படி நாங்கள் பிஜேபியை, எச் ராஜாவை, அப்படியானவர்களை, இந்த இந்து மக்கள் கட்சி என்றவர் இருக்கிறார், அவர் என்னதான் கத்தினாலும் இடக்கையால் தட்டி விட்டு செல்கின்றோமே, ஒருவரும் அதை எடுத்து வச்சு பூதாகரமாக பேசுவதில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில். அதனால் எந்த கட்சியும் அவர்கள் பேசுவதை காதில் கூட வாங்குவதில்லை, உஃபொண்டு விட்டு போய்விடுவார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி பேசும் பொழுது மட்டும் அவர்கள் செய்யும் அரசியலுக்கு மட்டும் ஏன் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கதறி 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 வாடகை வாய்களை வாங்கி காணொலிகளை போட்டு தினமும் அழுகின்றீர்களே ஏன்? ஒன்றுமில்லாத கட்சி தானே, நீங்கள் தானே முட்டையாக கொடுத்தீர்கள். முட்டையாக கொடுத்த கட்சி, ஒன்றுமில்லாத கட்சி, ஏன் நீங்கள் எதிர்த்து அரசியல் செய்யணும்? அவர்கள் ஊரமாக இருந்து கத்தி விட்டு போகட்டும் என்று போகணும் யானே. ஏன் தினமும் வழக்கு தொடுக்கின்றீர்கள், ஏன் தினமும் கத்துகின்றீர்கள்? வழியில் வந்து வாடகை வாய்களை, மெயினாக வாடகை வாய்களை, இப்பொழுது அது எம்எல்ஏயோ அமைச்சரோ அரசு அதிகாரியோ பேசிவிட்டாலோ அவர் நாம் தமிழர் கட்சியை பேசிவிட்டார் என்று வந்துவிடும் என்பதற்காக இந்த வாடகை வாய்கள் முழுவதையும் வாங்கி வைத்து தினமும் நாம் தமிழர் கட்சிக்காக அண்ணன் சீமானுக்கு எதிராக அழுது கொண்டிருக்கும் நீங்கள் தான் யார்? உங்களின் 100 நாள் திட்டத்தில் எத்தனை நாட்கள் நாம் தமிழர் கட்சியை பேசாமல் நீங்கள் கடந்து சென்றீர்கள் என்றதை பண்டா வந்து கணக்கில் போடணும். இந்த 100 நாள் வெற்றியில் எல்லாம் வெற்றி 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 என்று திட்டத்தில் தான் இருக்கின்றது. உண்மையில் நேரத்தில் ஒரு வெற்றியும் அடையவில்லை, மக்கள் ஒன்றும் நன்மை அடையவில்லை என்று சொல்லி இதுவரைக்கும் மக்களின் போராட்டம் எத்தனை 100 நாளில் இதுவரைக்கும் எந்த கட்சியும் அமைச்சர்கள் முதலமைச்சராகி 100 நாளைக்குள் இத்தனை போராட்டங்களை மக்கள் செய்திருப்பார்களா என்பது சந்தேகம்தான். அதையும் யாராவது ஒப்பிட்டு காணொலிகளை போடுங்கள். இந்த திமுக அரசோ அதிமுக அரசோ இருக்கும் பொழுது இந்த 100 நாளைக்குள் மக்கள் ஏதாவது போராட்டங்களை செய்தார்களா இந்த அளவுக்கு என்று சொல்லி. நீங்களே உருவாக்கும் கருத்துருவாக்கம், நாங்கள் அவற்றை எல்லாம் செய்தோம் இவற்றை எல்லாம் செய்தோம் என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சி போன்றவர்கள், சாட்டை துறைமுருகன் போன்றவர்கள் சொல்வதெல்லாம் வீண் பேச்சு என்று கடந்து செல்ல வேண்டியதுதானே. ஏன் முக்கி நீங்கள் இந்த காணொளிகளை போடுகின்றீர்கள், இந்த வாடகை வாய்களை அனுப்புகின்றீர்கள் என்று தாவேக்காவினர் தான் சொல்ல வேண்டும். இவ்வளவுதான் மக்களே, நீங்களும் அனைத்தையும் பார்த்து கொண்டு தான் இருப்பீர்கள். இந்த தாவேக்காவும் அவர்களின் வாடகை வாய்களும் தினமும் நாளும் விடிந்தால் பொழுதுபட்டால் இவர்கள் வாயில் வருவது சீமான் சீமான் சீமான், நாம் தமிழர் தான். அதை தாண்டி இவர்களுக்கு அரசியல் இல்லாமல் கொண்டு வந்து விட்டது வந்து
நாம் தமிழரின் வெற்றி என்று தான் சொல்லணும். இவர்களை நிம்மதியாக தூங்க விடுவதில்லை என்று முடிவெடுத்து விட்டாச்சு நாம் தமிழர் கட்சியினால். அந்த அரசியல் போக்கில் அதுதான் தெரிகின்றது. முன்னைய அரசுகளை போல் செய்யட்டும், திட்டங்களை செய்யட்டும், பார்ப்போம் என்று இல்லாமல் இவர்கள் ஆரம்பிக்கும் பொழுதே முதல் பந்திலேயே அடித்து ஆட தொடங்கிவிட்டது நாம் தமிழர் கட்சி என்று தான் சொல்ல வேண்டும். அதுதான் இவர்களின் தூக்கங்களை கடுத்து மீண்டும் மீண்டும் புது புது வாடகை வாய்களை வேண்டி வந்து கதைக்க வருகின்றால். நேற்றைக்கு கூட ஒரு காணொலியை பார்த்தேன். இந்த விஜய் டிவியில் நகைச்சுவை நடிகராக இருந்தவர் ஏதோ அண்ணன் சீமானுக்கு கருத்து சொல்லி வந்தார். அவரின் முகத்தை பார்த்த உடனே நான் அந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கவில்லை. தெரியும் ஏதோ விதண்டாவாதம் தான் பேச போன்றார். இதனால் வரைக்கும் வாயை மூடிக்கொண்டிருந்தவர் இப்பொழுது வந்து ஏதோ கருத்து சொல்கின்றாராம். எல்லாருக்கும் ஒரு கேள்விதான். நாம் தமிழர் 0, 8 4 விட்டது. அவர்கள் கதைக்கும் பேச்சுக்கள், அவர்கள் செய்யும் அரசியல் எடுபட போவதில்லை என்பது உங்கள் கருத்து. ஏன் முக்குகின்றீர்கள்? ஏன் கத்துகின்றீர்கள்? ஏன் கதறுகின்றீர்கள்? அவர்களால் ஒன்றுமில்லையே, அடித்து மூலையில் இருத்தி விட்டீர்கள். அவர்கள் ஒரு மூலையில் இருந்து கத்திவிட்டு போகட்டும் என்று ஏன் கடந்து செல்கின்றீர்கள்? இல்லை, அப்போது அதுக்குள் ஏதோ இருக்கின்றது. அது உங்களை தூங்க விடாமல் செய்கின்றது. அதனால் கதறுகின்றீர்கள். நல்லாக கதறுங்கள். உலகான் மக்களை இந்த காணொலியில் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நீங்கள் வந்து இந்த காணொலி பற்றி இன்றைய இந்த வாடகை வாய்களை பற்றிய கருத்துக்களை, நீங்கள் பார்த்த வேறு வாடகை வாய்கள் பற்றிய கருத்துக்களையும் இங்கே எழுதிவிடுங்கள். நான் கவனிக்க தவறிய வாடகை வாய்கள் எதுவும் இருந்தால் அவர்கள் பேசியதையும் இங்கே தெரிவித்து விடுங்கள். நானும் அறிந்து கொள்கின்றேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.